ஓகே, 2 நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த நவம்பர் மாதத்துடைய சூப்பரான ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த வீடியோவில் நம்ம இந்த நவம்பர் மாதத்துடைய ஓப்பன் சோர்ஸ் பிசி சாஃப்ட்வேர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்ல போகிற எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். கண்டிப்பாக இப்போ நான் சொல்ல போகிற 5 சாஃப்ட்வேருமே உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ வீடியோ ஆரம்பிச்சிடலாம். ஓகே, பிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்டர்நெட்டில் டோரண்ட் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றது ஒரு நார்மலான ஒரு விஷயம் தான். ஓகேவா? அந்த டோரண்ட் டவுன்லோட் பண்ணணும்னா அதுக்குரிய ஒரு சாஃப்ட்வேர் வேணும். அதுக்கு நம்மளுடைய காமனாக நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா யூடோரண்ட் இல்லாட்டி பிட்டோரண்ட். இந்த ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்கே கடுப்பாக இருக்கும், ரைட்டா? அதுக்கு தான் இந்த கியூபிட் டோரண்ட். இந்த டோரண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிம்பிளான யூசர் இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். இதோட வேலை என்ன, டோரண்ட் டவுன்லோட் பண்ணுறது. அந்த ஒரு வேலையை மட்டும் தான் இது பெர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்கும். எந்த விதமான ஆடோ இல்லை எந்த விதமான லேகோ இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. சாஃப்ட்வேர் ரொம்ப லைட் வெயிட்டான சாஃப்ட்வேர், ரொம்ப சிம்பிளான யூசர் இன்டர்ஃபேஸில் இருக்கும். ஸோ நீங்கள் பிசியில் டோரண்ட் அதிகமாக டவுன்லோட் போடுறவரா இருந்தீங்க அப்படின்னா யூடோரண்ட் குப்பையில் போட்டு இந்த கியூபிட் டோரண்ட் அப்படின்றத டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது ஒரு தாறுமாறான ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம், KDE கனெக்ட். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பிசியும் உங்களோட மொபைலையும் கனெக்ட்லேயே வச்சிருக்கும். ஸோ இப்படி கனெக்டில் வச்சிருக்கணும் நம்மளால ஏகப்பட்ட விஷயங்களை ரொம்ப சூப்பராக பண்ணிக்க முடியும். இந்த KDE கனெக்ட் அப்படின்ற ஆப் உங்களுக்கு பிசிக்கும் இருக்குது, மொபைலுக்கும் இருக்குது. ரெண்டுத்தையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், இந்த சாஃப்ட்வேர் கரெக்டாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா ரெண்டுத்துக்குமே ஒரே ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்கணும். ஒரே ஒய்ஃபை கனெக்ஷன்னா ஃபோனில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்காதீங்க. ஒரு காமனான ஒய்ஃபை இருக்கணும். அதில் உங்களோட பிசியும் உங்களோட மொபைலும் கனெக்ட் ஆகிருக்கணும். இப்படி இருக்கிறப்ப உங்கள் பிசியில் அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோன்லேயே ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பிசியோட பேரை ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோனில் காட்டும், இல்லாட்டி உங்கள் ஃபோனோட பேரை பிசியில் காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஒன்ஸ் நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து எப்போ உங்கள் பிசியை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோனும் உங்கள் பிசியும் அதுவே உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் காமிச்சிட்டே இருக்கும். ஸோ இப்படி கனெக்ட் ஆகிருக்கப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஃபோனில் இந்த ஆப் ஓப்பன் பண்ணி உங்கள் ஃபோன்லேருந்து பிசிக்கு ரொம்ப சிம்பிளாக ஃபைலை ஷேர் பண்ணிக்க முடியும். சென்ட் ஃபைல் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா ஃபோன்லேருந்து ஃபைலை பிசிக்கு ஷேர் பண்ணிக்க முடியும். தென் ரெண்டாவது ஷேர் கிளிப்போர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது உங்கள் ஃபோனில் ஒரு விஷயத்தை நீங்கள் காப்பி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா ஷேர் கிளிப்போர்டு அப்படின்றத கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்கள் பிசிக்கு மாறிடும். இப்போ உங்கள் பிசியில் நீங்கள் பேஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் காப்பி பண்ணது உங்களுக்கு பிசியில் பேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை இந்த சாஃப்ட்வேரில் பண்ணிக்க முடியும். இந்த சாஃப்ட்வேர் பற்றின ஒரு டெடிகேட்டட் ஃபுல் வீடியோ போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். அந்த வீடியோவில் இந்த சாஃப்ட்வேரில் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத மொத்தமாக பிரித்து மேய்ச்சி உங்களை சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த சாஃப்ட்வேர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பார்க்க போகிற 3 சாஃப்ட்வேர்ஸுமே பார்த்தீங்கன்னா பாப்புலரான பெய்ட் சாஃப்ட்வேர்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிம்ப். இது கிம்ப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபோட்டோஷாப்புக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு நீங்கள் கிராக்கட் யூஸ் பண்ணலாம்ல அப்படின்னு நிறைய கீழே கமெண்ட்டை போடுவீங்க. பட் அதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது, பிகாஸ் அது சேஃபும் கிடையாது. ஓகேவா? ஸோ ஃபோட்டோஷாப்புக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக இந்த ஒரு கிம்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயுமே ஃபோட்டோஷாப்பில் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். யூசர் இன்டர்ஃபேஸ் வேணால் மாறி இருக்குமே தவிர பட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்போட அந்த PSD ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த PSD ஃபைலையும் உங்களால் இந்த சாஃப்ட்வேர்லேயே லோட் பண்ணிக்க முடியும். ஐ மீன் இந்த சாஃப்ட்வேரில் ரீட் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் ஒரு ப்ராஜெக்ட்டை நீங்கள் எடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா அதை இதில் கொண்டு உங்களால் கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். ஃபோட்டோஷாப்பில் லேயராக எப்படி இருக்குமோ அதே மாதிரி லேயர் ஆப்ஷன் இதுலேயுமே உண்டு. கிட்டத்தட்ட ஃபோட்டோஷாப்புக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஓப்பன் சோர்ஸ் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேம் ட்ரை பண்ணி பாருங்கள். தென் அடுத்தது MS ஆஃபீஸ் உடைய ஆல்டர்னேட்டிவ். இந்த MS ஆஃபீஸுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. MS ஆஃபீஸையே நீங்கள் ஆன்லைனில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரீ தான். ஓகேவா? ஆஃபீஸ்னு ஒரு ஆப் இருக்கும், அது மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் இருக்கும், அதில் நீங்கள் ஆன்லைனில் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் ஆஃப்லைனில் தான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கும் 2-3 ஆல்டர்னேட்டிவ்ஸாக இருக்குது. ஆனால் அதில் எனக்கு பெஸ்ட்டாக பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ் அப்படின்ற இந்த ஒரு சாஃப்ட்வேர் தான். பவர் பாயிண்ட், வேர்டு, எக்ஸல் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு இதிலேயே இருக்கும். முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் வேர்டில் என்ன மாதிரியான ஷார்ட்கட்லாம் யூஸ் பண்ணுவீங்களோ அது உங்களுக்கு அப்படியே இந்த ஓப்பன் ஆஃபீஸில் யூஸ் ஆகும். யூசர் இன்டர்ஃபேஸுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வேர்டுக்கு ரொம்பவே சிமிலராக தான் இருக்கும். வேர்டில் நீங்கள் பண்ணுற எல்லா ஆப்ஷனுமே உங்களால் இதுலேயும் பண்ணிக்க முடியும். வேர்டு நான் சொல்கிறப்ப வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் பண்ணுற விஷயங்களை உங்களால் இதுலேயும் ரொம்ப ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஸோ கிட்டத்தட்ட வேர்டுக்கு ஒரு பக்காவான ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். சைஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னது தான். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள் ஓப்பன் ஆஃபீஸ். தென் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ வீடியோ எடிட்டர். ஆக்சுவலாக ஃப்ரீ வீடியோ எடிட்டர் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு மைக்ரோசாஃப்டோட அஃபிஷியல் ஃப்ரீ வீடியோ எடிட்டர் பற்றியே ஒரு வீடியோ போட்டுருந்தேன். அதை பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இது இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். KDN லைவ் அப்படின்ற ஒரு வீடியோ எடிட்டர். பேசிக்காக இந்த வீடியோ எடிட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிசி உங்கள் லேப்டாப் ரொம்ப கம்மியான ஸ்பெக்கில் இருக்குது, ஆனாலும் நான் வீடியோ எடிட்டிங் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம். ரொம்ப கம்மியான ஸ்பெக்கில் நீங்கள் ப்ரீமியர் ப்ரோ மாதிரியான விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ரொம்பவே உங்களை ஸ்லோ பண்ணிடும். பிகாஸ் அது ரொம்பவே லேக் எடுக்கும். கொஞ்சம் ஒரு ஹெவியான சாஃப்ட்வேர் அது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு லைட் வெயிட்டான சாஃப்ட்வேர். இதுலையுமே உங்களால் அந்த டைம்லைன் விஷயங்களை பண்ணிக்க முடியும். அப்புறம் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணி டைம்லைனில் கொண்டு வந்து அதை நீங்கள் கட் பண்ணி மெர்ஜ் பண்ணி இந்த மாதிரி ப்ரீமியர் ப்ரோவில் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே பண்ண முடியும். ப்ரீமியர் ப்ரோக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் யூசர் இன்டர்ஃபேஸ் மாறும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா
ப்ரீமியர் ப்ரோவில் உங்களால் அந்த மோஷன் கிராஃபிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களால் பண்ணிக்க முடியும். ஈவன் ஆல்ரெடி வச்சிருந்த மோஷன் கிராஃபிக்ஸையும் கூட உங்களால் இம்போர்ட் பண்ணி பண்ணிக்க முடியும். ஆனால் இதில் அந்த ஒரு விஷயம் வந்து கம்ப்ளீட்டாக இருக்காது. ஜஸ்ட் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு வீடியோ இருக்குது, அதில் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் கட் பண்ணி ஒரு ஃபுல் வீடியோவாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதாவது சொல்லப்போனால் ஒரு பேசிக் எடிட்டிங். அதே மாதிரி இதில் உங்களால் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்க முடியும், பிக்சர்ஸ் ஆட் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே ப்ரீமியர் ப்ரோவில் இருக்கிற மாதிரி அந்த லேயராக விஷயங்களை நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ரீமியர் ப்ரோவுக்கு கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கிறதுனால அதில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஓரளவுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது புரியும். ஓகேவா? இல்லை நீங்கள் கற்றுக்க நினைச்சீங்க அப்படின்னாலும் இது உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாகவும் இருக்கும். இதிலேயே நீங்கள் கற்றுக்கலாம். இதிலே கூட நீங்கள் கற்றுக்க ட்ரை பண்ணலாம். ரொம்பவே ஒரு பேசிக்கான ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் வீடியோ எடிட்டர் ப்ரீமியர் ப்ரோவுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்கும் கண்டிப்பாக. இப்போ வரைக்கும் நான் சொன்ன இந்த 5 சாஃப்ட்வேருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பேசிக்கான லைனில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் தான். ஆனால் இதை தாண்டியும் நிறையா ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் பிசிக்கு கொட்டி கிடக்குது. அதெல்லாமே நீங்கள் வர வீடியோவில் பார்ப்பீங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் இருக்கும், அதே அடிச்சு விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 5 சாஃப்ட்வேர்ஸோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் கூடிய சீக்கிரம் மீட் பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் RV from rvtechtamil signing off.